பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழிவதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு சொல்றது இல்ல, எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து. அதை எந்த விதத்திலையும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியுது. அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு.